கர்த்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறாராம். ஆம், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை மேற்கொண்டு எழாதபடிக்கு அவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் இருந்து அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீதோடு கூட கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் இருந்தார். பாருங்கள், அவன் யுத்த புருஷன் தான், யுத்தத்தில் வல்லவன் தான். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அந்த இடத்திலே தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி இருந்த இதோ சவுலிடத்திலே கர்த்தர் யுத்தம் செய்து அந்த இடத்திலே அவனுடைய பாதையை கர்த்தர் மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் எப்படிப்பட்ட இதோ துன்பத்தை உங்களுக்கு கொண்டு வந்தாலும் கூட பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்களுக்கென்று யாருமே இல்லையே என்று சொல்லாதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள். தாவீது இதோ அபிஷேகம் பண்ணவனை தொடக்கூடாது என்று சொல்லி முடிவெடுத்தது நிமித்தமாக கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், பராக்கிரமசாலியாய் இருந்தார். சவுலோடு கர்த்தர் மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். தேவச்சனமே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தாவீதை போல சொல்லலாம், எனக்கும் மரணத்திற்கும் 1 அடி தூரம் தான் உள்ளது என்று சொல்லி. அந்த 1 அடி தூரம் அல்ல, 1 அங்குல தூரம் இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஏன் தெரியுமா? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். பயங்கர பராக்கிரமசாலியாய், முறியடிக்கவே முடியாது, இந்த பிரச்சனை அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். சங்கீதம் 29 சொல்லுகிறார் அல்லவா, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி. அப்படிப்பட்ட சத்தத்தை உடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட வலிமையான மரமாய் இருந்தாலும் கர்த்தரால் முடியும் முறிக்கிறதற்கு. உங்களுக்கு எதிராக இருக்கிற எப்படிப்பட்ட ஆட்களாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட படைபலம் உள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை ஒன்றுமில்லாமல் மாற்றுவார். கவலைப்படாமல் இருந்து இந்த நாளை தொடங்குங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கூனி குறுகி இருக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு தெரியலாம், இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களோடு பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறீர் என்பதை ராஜா விசுவசித்து இந்த நாளை தொடங்குகிறோம். அப்பா, உங்க ராஜ்யம் வரும்படியாக தகப்பனே எங்களோடு கூட நீர் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah.